வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஆனாபானா சதி தியானம் இதை செய்ய இருக்கிறோம். இதுக்கு நம்ம இருக்கக்கூடிய அறை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அமர்ந்த நிலை எடுத்துக்கலாம். விரிப்பில் அமர்ந்துக்கோங்க. நாற்காலியில் உட்கார்றதுனாலும் மரத்தில் ஆன நாற்காலியில் உட்காந்துக்கோங்க. பேஸு ஃப்ளாட்டாக இருக்கணும். முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. உடல் எல்லாம் தளர்வாக விட்டுருங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. இந்த வித்தையை நமக்கு கொடுத்த புத்தர் மனதார வேண்டி நன்றி செலுத்தி இப்பொழுது பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இறைவனை மனதார வேண்டி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இப்போ நம்ம பயிற்சியை தொடங்கலாம். இரு கைகள் வானத்தை பார்த்தவாறு வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு இப்பொழுது நேராக இருக்கு. தலைப்பகுதி நேராக இருக்குது, கழுத்து நேராக இருக்குது. இப்போ கவனம் மெதுவாக மூச்சில் கொண்டு வாங்க. கவனம் மூச்சில் வரட்டும். மூச்சு உள்ளே போகிறது வெளியே வரதை கவனிக்கணும். நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக அப்சர்வராக நின்று உள்ளே வரக்கூடிய மூச்சை வெளிவரக்கூடிய மூச்சை கவனிக்கணும். நம்மளாக மூச்சை இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. தன்னால் 24 மணி நேரமும் மூச்சு உள்ளும் வெளியும் தனிச்சையாக போயிட்டுருக்கு. அது போகிறத வேடிக்கை பார்க்கணும். இது செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, மூச்சின் வேகம் குறையும், ஆல்ட்ராகும், மனதில் எண்ணங்கள் வரும். திரும்ப நம்ம கவனத்தை மூச்சில் கொண்டு வந்துடணும். அப்படியே தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க. கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கணும். உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சொல்கிறப்ப மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
கவனம் இப்பொழுது மெதுவாக நெஞ்சு பகுதிக்கு வரட்டும். இருதய சக்கரத்தின் மீது, அநாகத சக்கரத்தின் மீது கவனத்தை செலுத்தி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன். இப்பொழுது இரு கைகள், இந்த கை விரல்களில் கவனத்தை கொண்டு வந்து கை விரல்களில் அசைவு கொடுங்க. கால் விரல்களில் அசைவு கொடுங்க. மெதுவாக 2 கை ஒன்றா சேர்த்து நல்லா உரசணும். மெதுவாக தொடங்கி பின்னர் வேகமாகவும் அழுத்தியும் உரசி முகத்தில் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நன்கு உரசி கண்கள் மீது வச்சு கண்களில் அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ இந்த உள்ளங்கை கண்களுக்கு 1 அடி டிஸ்டன்ஸில் கொண்டு வந்துடலாம். மெதுவாக கண் இமைகள் எவ்வளோ மெதுவாக முடியுமோ அவ்வளவு மெதுவாக திறந்து உள்ளங்கைகளை பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இப்பொழுது இந்த உள்ளங்கைகளால் மெதுவாக உங்களுடைய கழுத்து பகுதியிலிருந்து கைகள் முழுவதும் வலது கை பின்னர் இடது கை லேசாக தட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்தது நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, நம்ம உடலில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த தசைகள் எல்லாம் நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. கைகளால் முதுகு பகுதியை தட்டி கொடுத்துக்கோங்க. இடுப்பு பகுதி, தொடை பகுதி, கால்கள் அனைத்து இடங்களும் நல்லா தட்டி கொடுத்து மெதுவாக நின்ற நிலை எடுத்துடலாம். நின்ற நிலை எடுத்துட்டு இரு கால்களுக்கு இடையில 1 அடி டிஸ்டன்ஸு பெருவிரல் நேராக பார்த்தபடியாக வச்சுக்கோங்க. கவனம் உங்களது பாதத்திலும் முதுகுத்தண்டின் அடிபாகத்திலும் வரட்டும். இப்பொழுது லேசாக உட்காந்து எந்திரிக்கணும். மெதுவாக கொஞ்சமாக இந்த முட்டியை பெண்ட் பண்ணணும், திரும்ப நேராக்கிடலாம். லேசாக முட்டியை பெண்ட் பண்ணணும், திரும்ப நேராக்கிடலாம். இப்படி ஒரு 20 முறை செய்ய இருக்கிறோம். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மீண்டும் இரு கைகள் பைரவ முத்திரை பைரவி முத்திரையில் வச்சு 2 கால்கள் இணைச்சி வச்சு மெதுவாக கைகள் தலைக்கு மேலே ஒன்றா சேர்த்து பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இனி நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள் இறையருளாலும் நமது முயற்சியிலாலும் வெற்றியே அமையும். நன்றி.